கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்துல எல்லாரும் எதை குறித்து மேன்மை பாராட்டுவாங்களாம்? படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, அப்புறம் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, வீடை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, வசதிகளை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. அப்புறம் அந்த பவுல் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாராம்? சிலுவையை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். இந்த அப்போஸ்தலர் பவுல் அவர் அவர் வந்து புதிய ஏற்பாடுல 13 நிருபங்கள் எழுதினாரு. அவர் வந்து சிரியா நாட்டில் உள்ள தரிசு பட்டத்தில் கமாலியன் படித்து கத்து தேர்னவர். அவர் யூதனுக்கு யூதன், பரியேசனுக்கு பரியேசன். அந்த பவுல் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாராம்? சிலுவையை குறித்தே அவர் மேன்மை பாராட்டுகிறார். ஏன் அவர் சிலுவையை குறித்து இப்படி மேன்மை பாராட்டணும்? அப்படி பிலிப்பியர் 3:6. ஆமே. பவுல் இங்க சொல்றாரு, அவர் என்ன பண்ணா குற்றச்சாட்டப்படாதவனா, அவர் வைராக்கியம் உள்ளவரா. ஆனா அவர் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். இந்த பவுல் ஏன் இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்னா, அந்த காலத்திலே மரண தண்டனை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மரண தண்டனை கொடுப்பாங்க. அந்த காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா, இந்த சாதி சுந்தர் சிங் புக்கில் நான் படிச்சிருப்போம். சாதி சுந்தர் சிங் புக்கில் படிக்கும் பொழுது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, கிணத்துல தூக்கி போட்டு அவங்கள அட்டைப்பூச்சி போடுவாங்களாம். அட்டைப்பூச்சி என்ன பண்ணணும்னா, அந்த ரத்தத்தை குடிச்சு அவங்க என்ன பண்ணிடும், சாக அடிச்சிடும். இன்னொரு மரண தண்டனை என்னன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா பணத்தை அவன் மேல கட்டி கயிறால சுத்தி அவனை நடக்க விடுவாங்களாம். அவனுக்கு சாப்பாடு கிடையாதான். அந்த பணம் நாரி அந்த பணத்துல பூச்சிகள்லாம் அவன் மேல ஏறி வந்து அவனை சாக அடிச்சிடும். இப்படி மரண தண்டனை கொடூரமானதுதான். அதே மாதிரிதான் சிலுவையில அறையும் வரை சிலுவை ஒரு கொடூரமான மரண தண்டனை தான். சிலுவையில ஏசப்பாவை சிலுவை அறையும் வரை சிலுவை வந்து ஒரு பயங்கரமான தண்டனை தான். ஏசப்பா என்னைக்கு சிலுவையில வந்து ஏறினாங்களோ அன்னைக்கு அது ஒரு பாதுகாப்பு சின்னமாக மாறிட்டு. அப்போ ஏசப்பா சிலுவையில என்னைக்கு ஏறினாரோ அந்த சின்னம் என்னமாயிட்டு ஒரு அவமான சின்னம் எப்படி ஆயிட்டு? ஆமே. அப்ப இயேசு அந்த அவமானத்தை அலங்காரமாய் மாற்றுவதற்கு இயேசுநாதர் சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்கு எப்படி இருக்குது? போதுமான இருக்குது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதுற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ள ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோசே காலத்துல வந்து ஏசப்பா பண்ண சொல்றாரு, என் ஜனங்க வந்து அடிமையா இருக்காங்க, நீ அவங்கள போய் விடுதலை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த பார்வோன் ராஜா என்ன பண்றான், நான் வந்து உன்னை விட மாட்டேன், உன் ஜனங்களை விட மாட்டேன், அவங்க எனக்கு என்ன பண்ணணும், அடிமைகளை தான் எனக்கு வேலை செய்யணும், ஒரு கடவுளை ஆராதிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்கள சொன்ன உடனே கையசப்ப 10 வாதையால அவங்க அடிக்கிறாங்க. 10 வாதையால அடிச்ச போதும் அவன் மனம் திரும்பாம ஜனங்களை ஆராதிக்க விடாம தடுத்தான். அப்ப ஏசப்பா சொன்னாங்க, நான் இனிமேல் நான் ஒரு சங்காரம் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து யாத்திராகமம் 12:13. ஆமே. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருப்பதும். அப்போ தேவன் அந்த எகிப்தியரை அழிக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுச்சு? காப்பாத்துச்சு. அப்புறம் இந்த ரத்தத்துக்குள்ளாக வருகிற எவனுக்கும் என்ன இல்லை? மரணம் இல்லை. இப்ப இன்னைக்கு தலைப்பு சிலுவையின் மேன்மை. ஓகேவா? இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்துக்குள்ள வரவனுக்கு என்னது? மரணம் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வரவனுக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கு. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமே. ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்ப ஏசப்பா நம்மள அந்த ரத்தத்துக்குள்ள காப்பாத்தக்காக ஏசப்பா அங்க அங்க என்ன பண்ணப்பட்டது? அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. சிலுவையின் பாதுகாப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நமக்கு வந்து ஒரு மரணமே கிடையாது. அதுக்கு என்ன உண்டாயிற்று? நித்திய ஜீவன் உண்டாயிட்டு. ரெண்டாவது சிலுவையின் பாதுகாப்பு. என்ன சிலுவையின் பாதுகாப்புன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு பாட்டிமார்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. தூங்கும் போது நெத்தியில சிலுவை போடுவாங்க, படுக்கும் போது சுத்தி வந்து என்ன பண்ணுவாங்க? சிலுவை போடுவாங்க. அப்போ அவர் கேட்டாங்க, ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் நீ என்னை சுத்தி சிலுவை போடுத, நெத்தியில சிலுவை போடுதுன்னு சொல்லி கேட்டாராம். அப்படி கேட்டுட்டு ஒரு நாள் தூங்கி எழுந்து காலையில வந்து அவரு ஆஹ், வேலைக்கு போயிட்டு வேலைக்கு வரும்போது லேட் ஆயிடுச்சான். அதனால சுடுகாட்டுல தூங்கிட்டாராம். தூங்கிட்டு இருக்கும்போது ஆஹ், தூங்கிட்டு இருக்கும்போது பேய்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமா. நீ ஒருத்தன் சிக்கிட்டானா, நீ அவன் ரத்தத்தை எப்படியா நம்ம குடிச்சிடும்னு சொல்லிட்டு பேய்களுக்கு எல்லாம் ஒரு கொண்டாட்டமா. உடனே அதுல இருக்க ஒரு பேய் சொல்லிச்சான், இருறா 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 இருறா, அங்க இருக்கிறவன் ஓட்டாண்டி, ஆனா அவன் சுத்தி இருக்கிற முத்திரை ராஜ முத்திரை. ஹalleluya ஹalleluya. அதனால அவனை தொட முடியாதுன்னு சொல்லி அந்த பிசாசு சொல்லிச்சான். அந்த குட்டி கதை தான் இது, உண்மை கதைல கதை. இப்போ அப்போ அந்த நம்ம இயேசப்ப ரத்தத்தினால கழுவப்படுறதுனால நமக்கு நமக்கு ஒரு என்னது? பாதுகாப்பு. அப்புறம் மூணாவது என்னன்னா, எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமே, ஹalleluya ஹalleluya. என்ன பகை? என்ன பகைன்னு பார்க்கும்பொழுது ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமே, ஹalleluya. இப்போ தேவன் நமக்கு பகை என்னன்னா பாவம் தான். ஹalleluya ஹalleluya. அந்த பாவத்தை இயேசு எப்படி போக்கினார் என்று நம்ம பார்ப்போம். இப்போ ஆதாம் ஏவாள் வந்து தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ண தேவன் ஆதாம் ஏவாள்கிட்ட எல்லாருடைய அதிகாரத்தையும் அவர் கொடுத்தார். அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அவர் பாவம் பண்ண பொழுது அந்த அதிகாரம் யார்கிட்ட போயிட்டு? பிசாசு கிட்ட போயிருச்சு. பிசாசு கிட்ட போன உடனே இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் ஒரு திருடன் வந்து ஒரு பொருளை திருடிட்டா அவன்கிட்ட ரேட்டு பேசுவோமா? அவன்கிட்ட ரேட்டு பேசுவோமா? பேச மாட்டோம். இப்போ தேவன் கொடுத்த அதிகாரத்தை யார் திருடிட்டா? பிசாசு திருடிட்டார். அப்போ ஏசப்பா வந்து அவங்ககிட்ட ரேட்டு பேசுவாரா? என்னுடைய ரத்தத்தை நான் தாரேன், என் பிள்ளையை விட்டுன்னு பேசுவாரா? அப்படி இல்லை. அவன் ஏசப்பா கூட சரி சமமா பேசுறதுக்கு அவன் யாரு? தகுதி இல்லாதவன். இப்ப அப்போ தேவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய பிள்ளைகளை மீட்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு அனுப்பி அவர் ரத்தத்தினால நமக்கு என்ன பண்ணாரு? பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. 1 யோவான் 1:7. ஆமே, ஹalleluya ஹalleluya. இந்த சிலுவை என்ன பண்ணுச்சு? பகையை தீர்த்துது. என்ன பகைனா? பாவத்தினால் வர பகைய தீர்த்துச்சு. அப்போ பகைன்னா இப்போ ஒருத்தர் வந்து கொண்டுட்டாங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் கொண்டுட்டாங்க. இப்போ வந்து அவங்கள ஒரு நீதி கொடுத்தாச்சு, அந்த குற்றவாளி தண்டனை கொடுத்தாச்சு. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, நீதி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்தாச்சுன்னு. அப்போ நீதி கொடுத்துட்டாங்க, அப்போ என்னுடைய பிள்ளை. அப்போ தேவன் வந்து நம்மளை என்ன பண்ணல? பழி வாங்கல. தேவன் நம்மளை என்ன பண்றாரு? பாவத்தை சுத்திகரிக்கிறார். ஹalleluya ஹalleluya. இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒருத்தர் கட்டிட்டுன்னு சொல்றாரு, டாக்டர்கிட்ட போய் கட்டிட்டுன்னு சொல்லும் போது அந்த கட்டியை ஓங்கி அடிச்சா சரியாயிருமா? சரியாகாது. அப்போ பாவங்கிறது ஒரு நோய். அப்ப இங்க சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவமானது ஒரு தண்டனைக்குரியதுக்கல்ல, அது சுத்திகரிக்கப்படக்கூடிய. அதான் சொல்லுது, இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அதான் எபேசியா சொல்லுது 2:16. ஹalleluya ஹalleluya. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவினோடு சேர்க்கும்படியாக. ஆமே, ஹalleluya ஹalleluya. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மரணம் இல்லை, ரெண்டாவது சிலுவையினால் பாதுகாப்பு, மூணாவது பகை கொன்றது, நாலாவது சிலுவையில் அன்பு. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமே, ஹalleluya ஹalleluya. நம்ம பாவம் செஞ்சு ஏசப்பாக்கு நம்ம எப்படி இருந்தோம்? தூரமா இருந்தோம். ஆனா அந்த தேவன் என்ன பண்ணார்? நம்ம ஒரே பேரான குமாரனை
இயேசுவை அனுப்பி நமக்குள்ள என்ன உண்டாயிருக்கு? அன்பு உண்டாயிருக்கு. நம்ம எப்படி இருந்தோம்? எபேசியர் 2:16 சொல்லுது, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமே, ஹalleluya. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு தகப்பனுக்கு 2 பசங்க இருந்தாங்க. 2 பசங்கள ஒரு பசங்க வந்து ஒரு பையன் என்ன பண்ணா அப்பா கூடயே இருந்தான். இன்னொரு பையன் என்ன பண்ணான்னா ஊர்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தி நல்லா ஜாலியா இருந்தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கெட்ட ஐடியா கொடுத்தாங்க. டேய், நீ தான் நல்லா வசதியா இருக்கேடா, எதுக்குடா உங்க அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே வாடா, சொத்தை பிடிச்சிட்டு வாடா, நம்ம இஷ்டம் போல வாழலாம்னு சொல்லி என்ன பண்ணா, நண்பர்கள் ஐடியா கொடுத்தேன்னு அவங்க அப்பாட்ட கேட்டு அவங்க அப்பாட்ட கேட்டா, அவங்க அப்பா வேண்டாண்டா, நீ என் கூட இருறா, எதுக்குடா ஃப்ரெண்ட்ஸ் பேச்செல்லாம் கேட்கணும், உங்க அப்பா எவ்வளோ வருத்தி சொன்னாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், அப்பா பேச்ச கேட்காம நண்பர்களோட போயிட்டான். நண்பர்களோட போன உடனே நண்பர்கள் அவன் கூட காசு இருக்க தண்ணி தான் அவங்க கூட இருந்தாங்க. காசு காலையான நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்ணல, சாப்பிட்றதுக்கு காசு கூட இல்லை. என்ன இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு கூட இல்லை. அப்போ அவன் பன்றியோட தவிட சாப்பிடுதான். பன்றியோட தவிட சாப்பிடும்போது அப்போ அவனுக்கு அறிவு வருது, சார் நம்ம அப்பா வீட்டில் எத்தனை நம்ம அப்பா வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, அந்த வேலைக்காரங்களுக்கு நம்ம ஒரு கூட நம்ம ஒரு வேலைக்காரனா இருந்துடலாம். நம்ம அப்பாங்கிற பிள்ளைக்கு சொல்லதுக்கு நமக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போறான். அவங்க அப்பாவை பார்க்க போனோடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஓடி ஓடி வந்து அவன் என்ன பண்றாரு, முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுக்கும் ஓடி வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, அந்த வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கோவம். இவன் வந்து நம்ம அப்பா விட்டு நம்ம எஜமானுக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டான், இவனை எப்படியோ எரிஞ்சு கல்லெறிஞ்சு சாவடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கல் எடுத்து வைக்கிறாங்க. அவன் அவனை பார்த்தோன்னு எல்லாரும் கல் எறிகிறாங்க. கல் எறியும் போது அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனை என்ன பண்ணிட்டாரு, முத்தம் கொடுக்கும் போது அந்த எரிஞ்ச கல் அவன் மேல படாம அவங்க அப்பா மேல பட்டுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சதுனால அவர் தன்னுடைய பரலோக மேன்மை விட்டு அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அந்த அந்த கல் எறியும் பொழுது எப்படி அவங்க அப்பா மேல அடி விழுந்துச்சோ, நம்முடைய பாவத்துக்காக இயேசு மேல அடி விழுந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை மீட்பதற்காக பிதாவாகிய சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். இப்போ என்ன ஆயிற்று, நம்ம மேல அன்பு உண்டாயிருந்து. சிலுவையின் நீதி, ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சிலுவையில இயேசு ரத்தம் சிந்ததுனால நாம் நீதிமான்கள் அல்ல, தேவன் நீதியாய் மாறும்படியாய் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தினார். தேவ நீதினா இப்ப தப்பு செய்யும் பொழுது நம்ம தப்பு செய்யக்கூடாது. மேலும் இந்த தேவ நீதி இப்ப இயேசு ரத்தம் சிந்தினார்ல, அந்த ரத்தம் சிந்தினது பிதாவை மாற்றவில்லை, யாரை மாற்றுகிறது, நம்மளை தான் மாற்றுகிறது. அப்போ எப்படி மாற்றுகிறதுனா, இப்போ நம்ம வந்து தப்பு செய்யும் பொழுது மேலும் தப்பு செய்யக்கூடாது, மேலும் நம்ம இயேசப்பா நமக்காக அடி வாங்கினாரு, இனிமேல் தப்பு செய்யக்கூடாது அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறதா என்னது தேவ நீதி. இப்போ பாவம் செய்யக்கூடாது, ஒருத்தவங்களை திட்டக்கூடாது, அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வாழ பார்த்தீங்களா, அதான் தேவ நீதி. அப்ப கடைசியாக மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆமே, ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிலுவை இந்த தேவனுடைய நீதியாய் வாழும் பொழுது நமக்கு என்ன வரும், வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதனால் சகிச்சு கொள்ளவன் தான் ஏசப்பா என்ன சொல்றாங்க, எனக்கு பாத்திரன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. தேவன் தமிழ் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.